ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிரேமாஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்பர் பிர்பாலி அறிவு புகட்டும் கதைகள் அப்படின்னு ரீசெண்டாக ஒரு புக் படித்தேன். அந்த புக்கில் இருக்க ஒவ்வொரு ஸ்டோரியாக நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டோரி வாங்க பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் மாமன்னர் அக்பர் அவருடைய வீரர்களுடன் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றிருக்காரு. வேட்டையாடிட்டு வர வழியில் சில வீரர்கள் முன்பும் சில வீரர்கள் பின்பும் சென்றதுனால அவங்க அரண்மனைக்கு போகிற வழியை தவறிட்டாங்க. அப்போது அவங்க அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே நீண்ட தூரம் நடந்த பின்பு அவங்க ஒரு சாலையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சாலை 3 வழிகளாக பிரியுது. அந்த 3 சாலைகளில் அவங்க எந்த சாலைக்கு சென்றால் ஆக்ராவுக்கு செல்ல முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை. அப்போது பேரரசர் அக்பர் அவருடைய வீரர்களையும் அமைச்சர்களையும் திட்டினபடி அங்கே நின்றுருக்காரு. அப்போது ஒரு பையன் அந்த வழியில் வந்திருக்கான். அந்த சிறுவனை நம்ம மாமன்னர் அக்பர், பையா, எந்த சாலை எங்களை ஆக்ராவிற்கு கூட்டி செல்லும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பையன், இந்த சாலை உங்களை ஆக்ராவிற்கோ வேறு எங்கேயோ கூட்டி செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பையன் சொன்ன பதிலுக்கு அக்பருக்கு ஒன்றுமே விளங்கலை. அவர் குழம்பி போயிருக்காரு. அப்போ அந்த பையன், சாலை எங்கேயும் செல்லாது, நாம் தான் சாலை எங்கேயும் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பையனுடைய நகைச்சுவையை புரிஞ்சு கொண்ட அக்பர் சிரித்திருக்காரு. அப்போது அந்த பையன் சொல்கிற நகைச்சுவையை கேட்ட அக்பர் சிரித்திருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து அங்கே அமைதி நிலவிருக்கு. அப்போது அந்த பையன் அந்த அமைதியெல்லாம் தாண்டி அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஐயா, மனிதர்களான நம்ம தான் ஒரு இடத்துக்கு செல்லவோ வரவோ முடியும், கூட ஆட்களையும் சொல்ல முடியும் அப்படின்னு அறிவாளித்தனமாக பேசியிருக்காரு. அவருடைய புத்திசாலித்தனத்தை பையனின் புத்திசாலித்தனத்தை நினச்சி ஆச்சரியப்பட்ட அக்பர், பையா, உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பையன், என் பெயர் மகேஷ் தாஸ் பட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகேஷ் தாஸ் பட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரம் அதுக்கப்புறமா அந்த பையன், ஐயா, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த மகேஷ் தாஸ் கேட்ட பதிலு தான் மாமன்னர் அக்பர் பெருமையுடன், என் பெயர் அக்பர், என் பெயர் மாமன்னர் அக்பர், நான் இந்துதாஸ் நாட்டின் அரசர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அக்பர் அந்த பையனுக்கு பரிசாக ஒரு மோதிரத்தை கொண்டிருக்காரு. நீ எப்பொழுது வேண்டுமானாலும் அரண்மனைக்கு வரலாம், நான் இந்த மோதிரத்தின் மூலமாக கண்டறிவேன். அந்த பையனோட புத்திசாலித்தனத்தை நினைத்து தான் அந்த பரிசு. பின்பு இப்பொழுது ஆக்ராவிற்கு செல்லும் வழியை கூறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம மகேஷ் தாஸ் பட் செலுத்த முகத்துடன் ஆக்ராவிற்கு செல்லும் சாலையை காமிச்சிருக்காரு. பின்பு மாமன்னர் அக்பர் அரண்மனைக்கு சென்ற பின்பு ஓய்வெல்லாம் எடுத்து முடித்ததுக்கு அப்புறமா அந்த பையனுடைய ஞாபகமாகவே இருந்திருக்காரு. அந்த பையனை திரும்ப பார்ப்போமா, அவனை ஒரு தடவையாவது பார்ப்போமா, அவன் திரும்ப ஒரு தடவை அரண்மனைக்கு வருவானா அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அந்த நாள் நீண்ட தூரத்தில் இல்லை, அந்த பையனும் ஒரு நாள் வந்தான். அந்த கதையோட கண்டினியூஷன் நம்ம சேனலில் நாளைக்கு ரிலீஸ் ஆகும், மறக்காமல் பாருங்கள். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, தேங்க்யூ.